சேலம் மாவட்டம் அப்படின்னாலே எங்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு ஊரு மாவட்டம். ஏன்னா தர்மபுரிக்கு எத்தனை ஸ்பெஷல் இடம், சிறப்பு இடம் பாட்டாளி மக்கள் கட்சி மனதில் இருக்கிறதோ அதே போல சேலம் மாவட்டத்திற்கும் பாட்டாளி மக்கள் கட்சியில மிகப்பெரிய ஒரு சிறப்பான இடம். ஏன்னா இந்த ஊருக்கு எப்ப வந்தாலும் அந்த கள்ளங்கபடம் இல்லாத அன்பு, அந்த கள்ளங்கபடம் இல்லாத பாசம், ஒரு சிரிப்பு, எப்ப வந்தோடனே அப்படியே ஆசையா வந்து கட்டி பிடிச்சுப்பாங்க. அதை வெளிக்கொண்டு வரணும்ல. இப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, மனசுல அன்பு இருக்கும் ஆனா நிறைய பேருக்கு அதை காட்ட தெரியாது அப்படின்னு. அது ஒரு மிகப்பெரிய குறை நம்ம கிட்ட. ஆனா சேலம் மாவட்டத்துல அப்படி இல்ல, மனசுல அன்பு இருந்தா அதை வெளியில காமிச்சிடுவீங்க நீங்க. இங்க திரண்டு இருக்கும் அந்த கூட்டமே அதுக்கு சாட்சி. உங்களுடைய அன்பையும் பாசத்தையும் ஆதரவையும் நீங்க உங்களுடைய வருகையால இங்க தெரிவிச்சிருக்கிறீங்க, உங்க அன்பால தெரிவிச்சிருக்கிறீங்க. அதுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய நன்றி கடன் சொன்னாலும் சொல்லவே முடியாது. அப்படிதான். ஏன்னா எப்படி நம்ம எல்லாம் இதே ஊர்ல பிறந்தோமா, நீங்க சேலத்துல பிறந்தீங்க, நான் வேற ஊர்ல பிறந்திருக்கேன். ஆனா என்ன பார்த்தவனே உங்களுக்கு ஒரு பாசம், ஒரு அன்பு, அது ஒரு நெகிழ்ச்சி வருது பாருங்க. எப்படி அது நம்ம ரெண்டு பேருக்குள்ள என்ன, நம்ம ஒரே ஊர்ல பிறக்கல, அதே கிராமத்துல பிறக்கல, வேற ஊர்ல பிறந்தோம். ஆனா என்னைக்கோ பார்த்தாலும் அந்த அன்பும் பாசமும் நம்மிடையே இருக்கிறது. அதுதான் அந்த எமோஷனல் கனெக்ஷன் தான் மிகப்பெரிய கொடுப்படை. கடவுள் நமக்கு கொடுத்த கொடுப்படை அதான். எங்கெந்தோ வந்து பிறந்து வளர்ந்தாலும் நாம் இன்றைக்கும் ஒரே வீட்டு பிள்ளைகளாக, ஒரு தாய் வீட்டு பிள்ளைகளாக, ஒரு சகோதரிகளாக, ஒரு அக்கா தங்கச்சியாக, ஒரு அம்மா பொண்ணாக இன்னைக்கு பழகிறோம்னா அதெல்லாம் கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். அதே போல இந்த சேலம் மாவட்டத்துல இன்னும் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, நான் இந்த சேலம் மாவட்டத்துல பசுமை தாயகம் நிகழ்ச்சிகள் நிறைய செய்திருக்கிறேன். இங்க சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி, பசுமை தாயகம் களப்பணியாளர்கள் நிர்வாகிகளா இருந்தாலும் சரிங்க, அதிகப்படியாக சென்னையில எவ்வளவு நிகழ்ச்சி பண்ணிருக்கணும், அதுல பல நிகழ்ச்சிகள் இங்கேயும் நாங்க சேலம் மாவட்டத்துல செய்திருக்கிறோம். அதே போல பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அதிகப்படியான சட்டமன்ற உறுப்பினர்களை கொடுத்து ஊக்குவித்ததும் இந்த சேலம் மாவட்டம் தான். அதனால இதற்கு என்ன கைமாறு செய்திருக்க வேண்டும், என்ன செய்திருக்கிறோம் என்பதை பற்றி ஒரு 2 வார்த்தை முதல்ல சொல்லிட்டுமா?